பொதுவாக சிவனை வேண்டிக்கிட்டா எல்லா வரமும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த உத்திரவசமங்கை கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா அது உண்மைதான் நினைக்கிறோம். ஏன்னா சின்ன சின்ன குழந்தைக்கு அந்த இளந்த மரத்துக்கு கீழே தான் எல்லா முனிவர்களும் தவம் பண்ணதாகவும் அந்த மரகத நடராஜர் வந்து 364 நாள் சந்தன காப்பில் தான் காட்சி அளிப்பார். அவரோட தரிசனம் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல தரிசனம் கிடைச்சி, சிறப்பான தரிசனம். நாம் இன்னைக்கு ஆன்மீக பயணமாக ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடத்துக்கு போக போகிறோம். திருவாதிரை திருவிழா ஆதி சிவபுரம். என்னப்பா உத்தரகோசமங்கை போர்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஆதி சிவபுரத்துக்கு போகிறேன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? காரணம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இப்போ உத்தரகோசமங்கை கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஆருத்ரா தரிசனங்கிறதுனால ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ளே வந்தேன். நான் ஆரம்பத்தில் அந்த போர்டுக்கிட்ட சொல்லியிருப்பேன் திருவாதிரை திருவிழான்னு சொல்லி. ஸோ ஆருத்ராவுக்கு வந்து தமிழாக்கம் வந்து திருவாதிரை, அதை விட தூய தமிழில் போனோம்னா அதுக்கு பேர் வந்து மூதிரை. இப்போ திருவாதிரையை தான் ஆருத்ரா திருவிழாவுண்டு அழைக்கிறோம். திருவாதிரை என்னென்னா தமிழில் உள்ள நட்சத்திரம். தமிழில் வந்து 2 நட்சத்திரத்துக்கு தான் அதன் பேருக்கு முன்னாடி திருங்கிறது வரும். அது வந்து ஒன்று திருவாதிரை, இன்னொன்று வந்து திருவோணம்ங்கிற நட்சத்திரம். அதுவும் இங்கே மிக சிறப்பு. உத்தரகோசமங்கையில் இருக்கிற சிவனோட பேர் வந்து மங்களநாதர். பார்வதி அம்மாளுக்கு வந்து மங்கள நாயகி. இந்த பேருக்குமே காரணம் இருக்குது, எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. திருவாரூரில் பிறந்தா முக்தி, காசியில் இறந்தா முக்தி, திருவண்ணாமலையை நினச்சா முக்தி, ஆனால் இந்த உத்தரகோசமங்கை மண்ணை மிதிச்சாலே முக்தி. ஆருத்ர பூஜை அன்னைக்கு நம்ம சிவன் கோயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மரகத நடராஜர் வந்து 364 நாள் சந்தன காப்பில் தான் காட்சி அளிப்பார். அப்போ திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு அந்த சந்தன காப்பை களைச்சிட்டு வெறும் மரகத நடராஜரை மட்டும் காட்சி அளிப்பார். அந்த காட்சி அளிக்கிறத பார்க்குறதுக்கு மக்கள் வெள்ளமாக வந்து கூடுறாங்க. அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் அந்த மரகத நடராஜரை நம்ம பார்த்தா வாழ்க்கையில் எல்லா புண்ணியம் கிடைக்குன்னு ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. எந்த சிவன் கோயிலையும் இல்லாமல் இந்த கோயிலில் மட்டும், உத்தரகோசமங்கை கோயிலில் மட்டும் தாளம்பூ வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. வேறு எந்த சிவன் கோயில்லையுமே இது பண்ண மாட்டாங்க. ஸோ தாளம்பூ வச்சு அபிஷேகம் ஏன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. மற்ற கோயிலில் வந்து தாளம்பூ அபிஷேகத்தை ஏன் பண்ண மாட்டாங்கங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. அது ஏன்டா நம்ம பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு தடவை கருத்து மாறுபாடு ஆகிப்போச்சு. அப்போ வந்து அந்த சிவன் வந்து விஷ்ணுக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது பிரம்மனுக்கு ஆதரவாக அந்த தாளம்பூ சாட்சி சொல்லிச்சான். அதனால் அந்த சிவன் வந்து அந்த தாளம்பூ மேலே கோவப்பட்டு அவரோட பூஜையில் எப்போவுமே தாளம்பூவை சேர்த்துக்கிறது இல்லை. ஆனால் உத்தரகோசமங்கையில் மட்டும் அந்த தாளம்பூவை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க, சேர்த்துக்குருவாங்க. அப்படின்ட்டா அதுக்கு காரணம் அந்த பிரம்மனும் விஷ்ணுவும் கருத்து வேறுபாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தாளம்பூவை வச்சு இங்கே சிவனுக்கு ஆராதனை பண்ணதுனால அப்படியே பண்பட்ட அந்த மரபு இன்னும் தொடருது. உத்தரகோசமங்கையில் களி தான் இங்கே வந்து மிகப்பெரிய பிரசாதம். அந்த பிரசாதம் களிக்கும் ஒரு வரலாறு இருக்குது. சேந்தன்கிற ஒரு முனிவர், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சிவபக்தர். அவர் வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உணவு அளிச்சுக்கிட்டு இருப்பார் இல்லாதவங்களுக்கு. ஸோ ஒரு நாள் வந்து அவர் உணவு தயாராக சமைச்சு வைக்கும்போது மழை பெஞ்சிருச்சு. இப்போ யாருமே அந்த இடத்துக்கு போய் அந்த உணவை அருந்தலை. உடனே சிவபெருமானே என்ன செய்கிறாரு, அந்த உணவை அருந்துறதுக்காண்டி மாறு வேடத்தில் போய் அங்கே உள்ள களியை வந்து கேப்பக்களி வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுறாரு. சாப்பிட்டு வந்து பார்த்தா அவரோட கருவறையில் மன்னன் சாமி கும்பிடும்போது வெறும் களியாக சிதறி கிடக்குது. அப்போ அந்த சேந்தனுக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த செய்தி அவருக்கும் போய் சேருது, நம்ம வீட்டுக்கு வந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு. ஸோ சிவபெருமானே விரும்பி அந்த களியை சாப்பிட்டதுனால எல்லா மக்களுக்கும் இங்கே உத்தரகோசமங்கையில் அந்த களி தான் பிரசாதமாக கொடுக்கப்படுது. இப்போ நம்ம நிற்கிறது வந்து மரகத நடராஜரோட சன்னதிக்கு முன்னாடி. ஸோ இந்த நடராஜர் சிலை வந்து எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கு. ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவர் மரக்கையார், அவர் வந்து கடலுக்கு செல்லும் பொழுது ஒரு பாறை ஒன்று தென்படுது. அந்த பாறையை என்ன செஞ்சிடறாரு, அவர் எடுத்துகிட்டு வந்து அவர் வீட்டு முன்னாடி வாசப்படி முன்னாடி போட்டுறாரு. அது போட்டவுடனே அது நீண்ட நாளாக அதில் மேலே ஏறி நடக்கிறாரு, அதிலே போகிறாரு.
அது வந்து என்ன செஞ்சது, காலப்போக்கில் பாசி அழுக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கல் வந்து மிளிரத் தொடங்குது, சூரிய வெளிச்சம் எல்லாத்துலேயும் மிளிரத் தொடங்குது. ஆச்சரியப்பட்டு போன அந்த மரக்கையார் வந்து மன்னன்கிட்ட போய் இந்த கல்லை போய் ஒப்படைக்கிறார். அது மரகத கல்லுன்ட்டு அவருக்கே தெரியாது. மன்னர் தான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்றாரு, அடையாளம் கண்டுறாரு. ஆகா, இது ஒரு மரகத கல் அப்படின்னு. சரி, இந்த மரகத கல்லில் சிவனுக்கு சிலை செஞ்சு வச்சா என்ன அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறார். அப்போ சிலை செய்யறதுக்கு ஏற்பாடும் பண்றாரு மன்னர். அப்போ அந்த மரகத கல்லில் செலவழிக்கிறது வந்து ரொம்ப அதிசயமா, அந்த மரகத கல்லை செலவழிக்கிறதுங்கிறது அப்போ சாத்தியமே இல்லாத ஒன்றா இருந்திருக்கு. இப்போ எல்லா ஆச்சாரியரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி மரகத கல்லில் சிலை செய்யணும் அப்படிங்கும் பொழுது யாருமே வந்து இது முடியும்னு சொல்லலை. ஸோ அப்புறம் மன்னர் என்ன செய்கிறாரு, பொது அறிவிப்பு விட்டு யாழ்ப்பாணத்தில் ஒரு சண்முக வடிவேலுங்கிற ஒரு ஆசாரியை அழைக்கிறாங்க. அவர் வந்து இந்த மரகத சிலையை செஞ்சு, நடராஜர் சிலையை செஞ்சு கொடுத்து மன்னனுக்கு வந்து மன்னனோட பாராட்டையும் பெறுறாரு, பரிசுகளையும் பெறுறாரு. ஸோ இதே மரகத சிலை எப்படி வந்ததுங்கிறதே வரலாறு. உத்தரவாச மங்கையில் கோயில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு 2025 போன வருஷம் வந்தோம். இது 2வது தடவை. 2வது தடவை வர்றீங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்ன? சிறப்புன்னு சொல்றது வந்து அதான் மரகத லிங்கம், மரகத நடராஜ பாக்குறதுனாக்கே வந்தோம். ஸோ அவர் இப்படிதான் அந்த அந்த உருவத்துல எப்படி இருப்பாரு, ஸோ பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாரு. மரகத நடராஜர் அந்த மரகத சிலையோட இருக்கும்போது நீங்க பாத்துட்டீங்களா? நேற்று வந்தோமே, நேற்று நாங்க வந்தோம். நேற்று சரியான கூட்டம், ஒரு லட்சக்கணக்கான பேர் இருந்திருப்பாங்க. பட் அந்த கூட்டத்திலயும் நாங்க வந்து அவரை பார்த்து அவரோட தரிசனம் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல தரிசனம் கிடைச்சி, சிறப்பான தரிசனம் கிடைச்சி. உத்தரவாச மங்கையில ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தா, இந்த கோயில்ல இந்த இளந்த மரம் தான். அந்த இளந்த மரம் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாற்பட்டது அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் புராதன கதைகள் படி சொன்னாங்கண்டா அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிக்க அந்த இளந்த மரம் இருக்குது. அந்த இளந்த மரத்துக்கு கீழே தான் எல்லா முனிவர்களும் தவம் பண்ணதாகவும், ஏன் சிவனே தவம் பண்ணதாகவும் ஐதீகம். அப்படிதான் மக்களாலேயும் நம்பப்படுது. இப்போ இங்கே வந்த பக்தர்கள்ட்ட நம்ம கேட்போம், அம்மா நீங்கள் எல்லாரும் எங்கிருந்து வந்திருக்கீங்க? நாங்க சேலத்துல இருந்து வந்திருக்கோங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க ஒரு 11 பேர் வந்திருக்கோம். எங்க டீம் பேர் வந்து சந்திரஜோதி குழுவினர். எங்களுக்கு இன்னைக்கு இங்க பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு, இந்த நடராஜர் சன்னதியில இந்த உத்தரகோச மங்கையில இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நாங்க பாடியிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாடின வெளியே வந்தாரு அந்த டைம் எங்களுக்கு ரொம்ப புல்லரிச்சு போயிடுச்சு. அந்த நேரம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எத்தனை வருஷமா இங்க வர்றீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ரொம்ப தடவை ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனா வர முடியல. கிளம்பி எல்லாம் ரெடி ஆயிருக்கோம், ஆனா 36 ஜென்மங்களா நம்ம ஏதாச்சும் ஒரு புண்ணியம் செஞ்சிருந்தாதான் இந்த மண்ணையை மிதிக்க முடியும்னு சொல்றாங்களே, அதை பத்தி? கண்டிப்பா அது உண்மைதான் நினைக்கிறோம். ஏன்னா சின்ன குழந்தைங்க இந்த வயசுலயே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2வது படிக்குது, 1வது படிக்குதுங்கிறாங்க. ஆனா எங்களுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஒரு பிராப்தம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இல்லாம நடராஜரை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்தும் நாங்க மரகதலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணணும். எந்நேரம் லைன்ல வந்து நின்றீங்க? நாங்க வந்து ஒரு 4 மணிக்கு வந்து நின்னோம். 9 மணி ஆயிடுச்சு எங்களுக்கு. எந்நேரம் கிடைச்சது தரிசிக்க? 9 மணிக்கு தரிசனம் கிடைச்சு. எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ஈசனோட அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும். போயிட்டு நன்றி, ரொம்ப நன்றி. இளந்த மரத்தோட வரலாறு பார்த்துருப்போம் 3000 வருஷத்துக்கு முன்னாடின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அதான் இங்கே எதுவுமே, இங்கே வாராகி அம்மன் ஒரு சிலை இருக்குது. அது வந்து முதல்ல வாராகி அம்மன் சிலை வந்து இந்த கோயில் தான். எதுவுமே இந்த கோயிலை பொறுத்தளவு, இந்த உத்தரவாச மங்கை மண்ணை பொறுத்தளவு முதல் தடவையா அப்படிதான் வருது. எதுவுமே பிந்தில்லை. இங்கே உள்ள மக்கள்கிட்டையும் நல்ல ஒரு சிவபக்தர்கள்ட்டையும் கேட்டோம்டா, பொதுமக்கள்கிட்ட இங்கே வாழ்கிற மக்கள்கிட்டையுமே கேட்டோம்டா, அவங்க என்ன சொல்கிறாங்கடா, மண் முந்தியோ மங்கை முந்தியோ அப்படிங்கிறாங்க. மண்ணுக்கு முந்தினதை, மண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சிவன் கோயில் பிறந்ததாகவும் சொல்லப்படுது. மங்கை முந்தியோண்டா உத்தரவாச மங்கை முந்தியோ. அந்த மாதிரி ஒரு உலகத்திலேயே முதல்ல தோன்றிய சிவாலயம்டா இது உத்தரவாச மங்கை. சிவனுக்கு வந்து இதுதான் வந்து சொந்த ஊருன்னு சொல்கிறாங்க. இப்போ காசி, ராமேஸ்வரம், மதுரை எங்கே உள்ள சிவன் கோயில்லையுமே கடைசியில் சிவனை தூங்க வைக்கும்போது பள்ளிப்பாடல்கள்னு பாடுவாங்க. பள்ளிப்பாடல்கள் 10 இருக்கும். அதில் கடைசி நட திறக்கும் போதும் உத்தரவாச மங்கைக்காரரே வாருங்க,
எழுந்தருள்க அப்படி சொல்லிட்டேன். நைட்டு நட சாத்தும் பொழுதும் உத்தரவாசமங்கக்காரர் தூங்க போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். அதாவது எந்த கோயில் சிவாலயத்துலேயுமே உத்தரவாசமங்கக்காரர் வாங்க, உத்தரவாசமங்கக்கார் தூங்க போயிட்டார் அப்படி தான் சொல்லி பழக்கமாக. ஸோ வந்து இருக்கிற உலகத்தில் இருக்கிற சிவன் கோயில்கள்லேயே இந்த உத்தரவாசமங்கை கோயில் தான் வந்து மிக பழமையானது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து உத்தரவாசமங்கையோட அக்னி தீர்த்தம். அக்னி தீர்த்தம் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. இந்த சாதாரண குளத்துக்கு அக்னி தீர்த்தம்னு எப்படி பேர் வந்துச்சுண்டா அதுக்கு நம்ம ராமாயணம் போகணும். அங்கேருந்து தான் அந்த பேர் உருவாச்சு. சிவனுக்கு அடியில் வந்து நிறைய முனிவர்கள் வந்து 1000 முனிவர்கள் வந்து தவம் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது அவரின் கீழே வந்து இருந்திருக்காங்க. இப்போ வந்து ராவணனுடைய மனைவி மண்டோதரி அவர்கள் வந்து குழந்தை வர இல்லாமல் ரொம்ப நாளாக வேண்டிக்கிட்டு இருந்ததுனால அப்போ முனிவர்கள்ட்ட சொல்லிட்டு போகிறார் சிவன் வந்து, நான் வந்து மண்டோதரிக்கு குழந்தை வரத்தை வந்து அழிக்கிறதுக்காண்டி நானே குழந்தையா போக போகிறேன் அப்படின்ட்டு சொன்னவொடனே முனிவர்கள் சொல்கிறாங்க, ஐயோ மண்டோதரிக்கு போகிறீங்களா அப்படின்டா, ராவணன் வந்து உங்களை சீண்டுனா என்ன செய்கிறது சாமி அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சிவன் சொல்கிறாரு, ராவணன் கை என் மேலே பட்டால நான் வந்து அந்த குளத்தில் வந்து அக்னி பிளம்பாக மாறுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்கே போனால் மண்டோதரி வந்து அந்த குழந்தைய கையில் வச்சு பார்க்கும் பொழுது, அந்த குழந்தைய சிவன் தானே கையில் வச்சு பார்க்கும் பொழுது நிறைய நிறங்கள் மாறுது. அப்போ மாறும் பொழுது மண்டோதரி புரிஞ்சுக்கிறா இது வந்து தெய்வ குழந்தை தான் அப்படின்ட்டு. ராவணன் வந்து சிவனை வந்து ஒரு கட்டத்தில் வந்து தூக்கி கொஞ்சிடுறாரு. கொஞ்சின உடனே அங்கே முனிவர்கள்ட்ட சொல்லிட்டு வந்தார் இல்லையா அந்த குளம், அந்த குளத்துல வந்து அக்னி பிளம்பா மேலே அப்படி மேலே எழும்புது அக்னி பிளம்பு. ஐயோ சுவாமியை தீண்டிட்டாரேன்னு சொல்லிட்டு 999 முனிவர்களும் அந்த குளத்திலே விழுந்து அந்த அக்னி பிளம்புலே விழுந்து மோட்சம் அடைஞ்சிடுறாங்க. ஒரே ஒரு முனிவர் மட்டும் மோட்சம் அடையாமல் இருக்கிறார். அதாவது அந்த குளத்தில் விழுகாமல் இருக்கிறார். அவர் பேர் தான் மாணிக்க வாசகர். அது ஏன் விழுகாமல் இருக்கிறாருண்டா, சிவன் வந்து லங்கைக்கு போகும் பொழுது ஆகம விதியை வந்து கொடுத்து வச்சுட்டு போயிருப்பார், இதை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாணிக்க வாசகர் என்ன செய்கிறார், வந்தால் சாமி கேட்பாரு அப்படிங்கிறக்காண்டி அந்த குளத்தில் விழுகாமல் அவர் மட்டும் இருப்பார். ஸோ லங்கையிலேருந்து திரும்பின சிவன் வந்து பார்க்கும்பொழுது மாணிக்க வாசகர் அந்த ஆகமத்தை பத்திரமா பாதுகாத்ததுக்காண்டி அவருக்கு வந்து 2 வரம் கொடுப்பார். அந்த 2 வரம் என்னென்னா, ஒன்று நீண்ட ஆயுளோடையும், இன்னொன்று வந்து 2 பிறவி எடுப்பாய் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். இப்போ சிவன் வந்து மாணிக்கவாசகருக்கு அந்த ஆகம விதிகளை பாதுகாத்து கொடுத்ததுனால 2 பிறவி உள்ள வரத்தை கொடுத்துருப்பார். அக்னி பிளம்பா அந்த குளம் மாறினதுக்கு காரணம் ராவணன் வந்து சிவனை தீண்டுனதுனால ஏற்பட்ட சாதாரண குளம் அக்னி தீர்த்தமாக இப்போ எல்லாரும் வணங்குறாங்க. அதை இந்த உத்தரவாச மங்கையில் உள்ள சிவனுக்கு மங்களநாதன் மங்களாம்பிகை அப்படின்னு பேர் எதுக்குங்கிற காரணத்தை இப்போ நான் சொல்கிறேன். ராவணனுக்கு நீண்ட நாளாக வந்து கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கு. அப்போ ராவணன் வந்து இங்கே வந்து சிவன்கிட்ட வேண்டினதா ஒரு ஐதீகம். அதே மாதிரி ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் ஆன பிறகு அவங்களுக்கு வந்து குழந்தையின்மை நீண்ட நாளாக இருந்ததுனால இங்கே வந்து வேண்டிக்கிட்டதாகவும் ஒரு ஐதீகம். அப்போ இந்த கோயில் வந்து ராமாயணத்துக்கு முன்னாடியே இருந்ததுன்னா அப்போ எவ்வளோ பழமையான கோயில்னு நம்மளே யூகிக்க முடியும். நாம் இருக்கிறது வந்து கலியுகம், இதுக்கு முன்னாடி வந்து துவாபர யுகம், மகாபாரத காலகட்டம். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள யுகம் வந்து திரேத யுகம், அது வந்து ராமாயண காலகட்டம். ஸோ ராமாயண காலகட்டத்தில் வந்து ராவணனும் மண்டோதரியும் இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து இந்த கோயிலில் தான் அவங்க இருவருக்குமே திருமணம் முடிஞ்சிருக்கு. அப்போ எத்தனை காலமாக எத்தனை வருஷமாக அந்த கோவில் இருக்குங்கிறது கணக்கிடப்பட முடியாத அளவுக்கு இது ரொம்ப பழமையான கோயிலுங்கிறது தெரிய வருது. பொதுவாக சிவனை வேண்டிக்கிட்டா எல்லா வரமும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த உத்தரவாசமங்கை கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டோம்னா குறிப்பிட்டு எந்தெந்த பாக்கியம்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட தொழில் வளர்ச்சி, அப்புறம் வந்து வரன் வந்து அமையாதவங்களுக்கு சீக்கிரம் அமையும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும், அப்புறம் நோய் நொடி பிணி இல்லாத வாழ்க்கை ஒன்று அமையும்னு இந்த உத்தரவாசமங்கைக்கு வந்தால்
இதெல்லாம் வந்து நம்ம ஆருத்ரா தரிசனத்தை தரிசித்த பிறகு நம்மளுக்கு கிடைக்கப்பெற போகிற பலன்கள். நமச்சிவாய வாழ்க, நாதந்தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ்வாழ்க, கடம்புடி நீராய்க கண்டன் தான் தாழ்வாழ்க, அடியார்கள் இப்போதும் அனுதினம் வாழ்க.